கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்கும் நிலையில் சில ஏகாதிபத்திய மனங்களின் வசதிக்காக ஏன் ஏதாவது ஒன்றை திணிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அளித்த பேட்டி ஒன்றில் இருமொழி கொள்கையால் கல்வியில் மிக சிறந்த மாநிலமாக தமிழகம் உள்ளது. மும்மொழி கொள்கை உள்ள மாநிலங்களில் எத்தனை குழந்தைகளுக்கு 3 மொழிகள் தெரியும்? இருமொழி கொள்கை அமலில் தமிழகத்தில் உள்ள கல்வி முறையை விட சிறந்தது என மும்மொழி கொள்கை அமலில் உள்ள மாநிலங்கள் ஏதாவது ஒன்றை கூற முடியுமா என கூறியிருந்தார். இதனை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நமது நிலைப்பாட்டை அமைச்சர் தெளிவாக விளக்கியுள்ளார். தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்கும் போது ஒரு சில ஏகாதிபத்திய மனங்களின் வசதிக்காக ஏன் ஏதாவது ஒன்றை திணிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அண்ணாமலை நிருபரை சந்தித்தார். அப்போது அவரிடம் EPS அளித்த பேட்டி குறித்து எழுப்பிய கேள்விக்கு அண்ணாமலை அளித்த பதிலில் அனைவரது நோக்கமும் திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதுதான். இன்னும் 6 மாதம் உள்ளது. மக்கள் திமுக மீது கோபத்தில் உள்ளனர். பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரிக்கிறது. இன்றைக்கு இது தேவையில்லாத விஷயமாக பார்க்கிறேன். ஏனென்றால் பாஜக வளர்ந்து வருகிறது. கட்சியை வளர்ப்பதற்கு இது முக்கியமான நேரமாக பார்க்கிறோம். கடினமாக உழைக்கிறோம். தேர்தலுக்கான நேரமும் சூடும் இன்னும் வரவில்லை. வரும்போது பேசுவோம். தேஜ கூட்டணி வலிமையடைந்து வருகிறது. திமுக வீட்டிற்கு அனுப்ப வேண்டும், போகணும். பாஜக வளர்ந்து வருகிறது. எங்களுக்கு யாரும் எதிர் கிடையாது. இந்த கட்சி வளர வேண்டும். கூட்டணியில் யார் வருவார்கள் என்பது குறித்து வரும் காலத்தில் பேச வேண்டும். இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் நிருபர்களிடம் அண்ணாமலை பேசும்போது கூட்டணி குறித்து அவசரத்தில் பேசினால் தவறாக போய்விடும். இந்த அவசரத்தில் பேசும் விஷயம் கிடையாது. அனைத்து விஷயங்களுக்கும் பதில் சொல்லப்படும். அமித்ஷா இன்னும் 2 நாளில் தமிழகம் வருகிறார். அப்போது எத்தனை மாற்றம் வருமோ? வேலுமணி அழைத்ததால் அவரது இல்ல திருமண விழாவில் பங்கேற்றேன். திருமண விழாவிற்கு போனது தவறா? EPS வரவேற்பு நிகழ்ச்சிக்கு செல்வார் என்று அண்ணாமலை கூறினார். எந்த சாதியும் கோயில்களுக்கு உரிமை கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கோயிலை சாதி அடிப்படையில் நிர்வகிப்பது என்பது மத நடைமுறையும் அல்ல. பெரும்பாலான பொது கோயில்கள் குறிப்பிட்ட சாதியினரின் கோயில்கள் என முத்திரை குத்தப்பட்டுள்ளன. சாதி பாகுபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் மதப்பிரிவு என்ற போர்வையில் வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்று நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டே உள்ள நிலையில் பாஜகவுடன் அதிமுக நெருக்கம் காட்டுகிறது. பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி மழுப்பலான பதிலையே அளித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு 6 மாதம் கழித்து கேளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு இல்லை என EPS நேரடியாக பதிலளிக்கவில்லை. கூட்டணி குறித்து அவசரகதியில் இப்போது எதையும் சொல்ல முடியாது என பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் தெரிவித்திருந்தார். அமித்ஷா 2 நாட்களில் தமிழகம் வரவுள்ளார். அமித்ஷா தமிழகம் வரும்போது இன்னும் பல மாற்றங்கள் நிகழும் என்றும் கூறினார். இதனிடையே கோவைக்கு அமித்ஷா வந்தபோது அதிமுக SP வேலுமணி தனியே சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈஷாவுக்கு வந்த அமித்ஷாவை தனியே சந்தித்து SP வேலுமணி அரசியல் பற்றி பேசியதாக கூறப்படுகிறது. அமித்ஷா SP வேலுமணி சந்திப்பு சுமார் 8 நிமிடங்கள் வரை நீடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று விஜயகாந்தின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. விஜயகாந்தின் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியான பதிவில் DMDK for TN என்ற ஹேஷ்டாக் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக நாங்கள் கூறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் விஜயகாந்தின் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட போஸ்ட் சில நிமிடங்களில் நீக்கப்பட்டது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தர கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது ஒப்பந்தம் போடப்பட்டதாக பிரேமலதா கூறியிருந்தார். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் என்று நாங்கள் சொன்னோமா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு கூட்டியுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்கிறது. தாவேகா சார்பில் பொதுச் செயலாளர் ஆனந்த் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக, பாமக, மநீம, தேமுதிக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளன. மராட்டிய மாநில அமைச்சர் தனம்செய் முண்டே ராஜினாமா செய்துள்ளார். 2 கோடி ரூபாய் பணம் பறித்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முண்டேவின் நெருங்கிய நண்பர் சிறையில் அடைக்கப்பட்டார். பணம் பறித்த வழக்கில் நண்பர் வால்மீகி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் முண்டே ராஜினாமா செய்தார். முண்டேவின் நெருங்கிய உதவியாளர் வால்மீக் ராட் கிராம தலைவர் சந்தோஷ் தேஷ்முக் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் பட்னாவிஸின் உத்தரவின் பேரில் மகாராஷ்டிரா அமைச்சர் தனம்ஜெய் முண்டே தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 49 வயதான தனம்ஜெய் முண்டே அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் MLA-வாக உள்ளார். பாஜக மூத்த தலைவரான மறைந்த கோபிநாத் முண்டேவின் மருமகன், மகாராஷ்டிரா அமைச்சர் பங்கஜா முண்டேவின் உறவினர். தனம்ஜெய் முண்டே 2013இல் NCP-யில் சேர்ந்தார். 2023இல் சரத்பவார் தலைமையிலான கட்சி பிரிந்தபோது அவர் அஜித் பவாருக்கு ஆதரவாக இருந்தார். கடந்த காலத்தில் அவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராகவும் உத்தவ் தாக்கரே அரசாங்கத்தில் மாநில அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.